பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை செல்லம்மாள் தம்பதி தங்களது மூத்த மகன் சுதாகரின் கல்லூரி படிப்புக்காக இந்தியன் வங்கி கிளையில் 10 ஆண்டுகளுக்கு முன் 2,41,000 ரூபாய் கல்வி கடன் பெற்றுள்ளனர். அந்த கடன் வட்டியோடு சேர்த்து 4 லட்சத்தை தாண்டியுள்ளது. கடந்த 7 ஆண்டுகளாக சுதாகருக்கு வேலை கிடைக்காத நிலையில் சின்னதுரை செல்லம்மாள் தம்பதி கூலி வேலை செய்து சிறுக சிறுக 2 லட்சம் ரூபாய் வரை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என நம்பி அவர்கள் மீதம் இருந்த கடன் தவணையை செலுத்துவதை நிறுத்தியதாக கூறப்படும் நிலையில் கடனுக்கான வட்டி ஏறிக்கொண்டே போனது. இந்த நிலையில் அவசர தேவைக்காக வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்த பணத்தை எடுப்பதற்காக செல்லம்மாள் வங்கிக்கு சென்ற போது கல்வி கடனில் அவர்கள் செலுத்த வேண்டிய மீதி தொகைக்காக சேமிப்பு கணக்கை முடக்கி வைத்திருக்கிறோம் என வங்கியின் மேலாளர் ராகுல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காலையில் வங்கிக்கு சென்ற செல்லம்மாள் மாலை 4 மணி வரை வங்கி மேலாளரிடம் கெஞ்சி கூத்தாடி உள்ளார். இருப்பினும் கல்வி கடன் நிலுவையை செலுத்தியே ஆக வேண்டும் என அவர் கரார் காட்டியதாக சொல்லப்படுகிறது. மனமுடைந்த செல்லம்மாள் வீட்டுக்கு செல்லாமல் நேராக தங்களது வயல்காட்டுக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரை தேடி வங்கிக்கு சென்ற குடும்பத்தினர் பல இடங்களில் தேடி இறுதியாக வயல்காட்டில் சடலமாக மீட்டுள்ளனர்.